கடிவிட விஷங்கள் கடி துயரங்கும் ஏறிய விஷம் ஒருதலை நோயும் வாதம் தரணை பருவரையாகும் எல்லா பிடி கோயில்கள் நிறைய கோயில் இருக்கு. அந்த வகையில இந்த வேல் முக்கியத்துவம் பெறுது. வேல் எல்லாருமே என்ன செய்யறாங்க, வேலாயுதம் அப்படின்னு சொல்றாங்க. வேல் ஆயுதமாக இருந்தா அது வேல் ஞானத்தை தரக்கூடிய வேல். அந்த ஞானம் எப்படி இருக்கணும், ஆளுநர் இருக்கணும். வேல் அந்த மரத்தை அடித்து அவனுக்கு ஒளி கொடுக்கப்படாம. அதாவது எப்படின்னா, ஒரு நாட்டினுடைய சூழ பெருவாழ்வு பேரு, சூழ பெருவாழ்வு. அது மட்டுமா, அந்த சூழலை நம்ம நாளைக்கு கடைசியா என்ன செய்ய சேவலாகவும் மாறுகிறது. சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் பயன்படுத்தி வருது. ஆக பிற்காலத்துல இந்த சூழல் நான் படம் வாங்கினேன். சாமி, உன்னுடைய கருணை தெரியாம நான் இருந்தேன். இவ்வளவு அன்பு உருவான இந்த கருணையா வடிவமான நீ இன்னைக்கு நம்ம வேறுபாடு அம்மையிடம் வேறுபாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது கதை. ஆனா உண்மையான கதை என்னன்னு சொன்னா, சாமிக்கு சாமிகிட்ட தேவரெல்லாம் போய் எங்களுடைய எல்லாரும் போய் குழந்தையை குமரனாக ஆக்கியவர்களுக்கு கொடுப்போம். அந்த குமரன் உங்களுடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மாதிரி மண்டையிலே தாங்க முடியாத அங்கேயே நாம் அந்த அளவுக்கு அங்கே கொண்டு கீழே இருக்கிற இந்த சரவண கோயில் 6 குழந்தையா வருது. 6 குழந்தையும் அம்மை போய் சேர்த்து முடித்த பிறகு அம்மையிட்ட வேண்டுவது, அம்மையே என்னுடைய சக்தி அந்த வேலை வந்து அந்த வேலை எப்படிப்பட்டதுன்னா, அவங்க காலம் கொடுக்குறாங்க. அந்த பொற்காலத்துல உழவு செய்வாங்க. அம்மை பொற்காலத்துக்கு அந்த பொற்காலத்துக்கு ஓசையை கொடுத்த அம்மைக்கு ஓசை கொடுத்த நாயகி பேரு. அம்மைக்கு ஓசை கொடுத்த
அந்த வகையிலே இந்த சிறப்பு இந்த வேல் வாங்குற நிகழ்ச்சி வேல் ஆயுதம் அல்ல, வேல் ஞானமே வடிவானது. அது முழுக்க முழுக்க சிவபெருமானதுதான்.